ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின கண்விழித்த நிகழ்ச்சியின் மூலயமா இவங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ மூலயமா இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாய் நாங்கள் சபையாரும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய லைஃப்பில் நிறைய டைம் நம்ம ஒரு ரீசன்ஸ் தேடிக்கிட்டே இருக்கோம். ஒரு காரியம் நடக்கலைன்னா ரீசன் தேடிடுவோம். இந்த காரியம் நடக்கலன்னா இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நிறைய ரீசன்ஸை நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். நிறைய ரீசன் பண்ணுறோம். நிறைய பேருக்கு ரீசன் சொல்கிறோம். வேலையில் சரியா இல்லைன்னா எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில் தப்பாக நடக்கும்போது, பிரச்சனையாக மாறும்போது, நம்மளுடைய லைஃப்பில் நம்ம நிறைய ரீசன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது இப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் வரட்டுமே, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஏதாவது ஒன்று நம்முடைய லைஃப்பில் ஒரு சூழ்நிலைகள் தாறுமாறாய் மாறுதலாய் நடக்கும்போது நம்ம ரீசன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆளாக இருப்போம். ஆனால் நம்ம ரீசன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ரீசன் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிரி. எதுக்கு அப்படின்னா, ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தப்படுவதற்கு, நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு, நம்மளோட லைஃப் அடுத்த ஸ்டேஜுக்கு நேராக கடந்து போகிறதுக்கு நம்மளோட லைஃப்பில் பெரிய எதிரியே இந்த ரீசன் தான். நம்ம ரீசன் சொல்கிற வரைக்கும் நம்ம மேலே இருக்கிற தப்பை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். நம்ம மேலே இருக்கிறதான குறைகளை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். என்னைக்கு நம்ம ரீசன்ஸை ஸ்டாப் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம நடத்தப்பட முடியாது. அதுதான் பைபிளில் ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை பைபிள் இப்படி அழகாக சொல்லுகிறது. சோம்பர் கையாய் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். ஏன் சோம்பர் கையாய் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் அப்படின்னா, அவனுடைய லைஃப்பில் ஒரு பெரிய கேரக்டர், ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. என்ன அப்படின்னா, அவனும் ரீசன் பண்ணுற ஒருத்தன் தான். ஏன் நான் சொல்கிறேன்னு பாருங்கள். நீதிமொழிகள் 20:4 இப்படியாய் சொல்லுது, சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டானா. எனக்கு குளிருது, நான் உள்ள போக மாட்டேன். எனக்கு இப்போது சரியான சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, அதனால் நான் உள்ளே போக மாட்டேன். ஏதோ ஒரு ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறான். இப்போது வெளியே நல்ல குளிராக இருக்குது, அட்மாஸ்பியர் சரியில்லை, கிளைமேட் சரியில்லை, இப்படி ஏதோ ஒன்று சொல்லி என்ன பண்ணுறேன்னா உள்ளே போகாது இருக்கிறான். அப்போது என் வேலையில் நான் ஒரு எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிக்கிறேன், ஒரு ரீசன் பண்ணுறேன் அப்படின்னா, இது எதை குறிக்குது அப்படின்னா, நான் ஏதோ ஒரு இடத்துல சோம்பாலாக மாறிட்டு இருக்கேன், சோம்பேறியாக மாறிக்கிட்டு இருக்கேன். சோம்பேறியாக இருந்தால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது இல்லையா? அதான் ஆண்டவர் சொன்னார், சோம்பர் கையாய் வேலை செய்கிற என்ன செய்வான், ஏழையாக மாறுவோம். அதனால் நம்முடைய லைஃப்பில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா, நம்முடைய லைஃப்க்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுறுசுறுப்பாக இருக்கணும். ரீசன் பண்ணாதீங்க, ஒரு எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிக்காதீங்க. ஒரு காரியம் இப்படி நடக்கு அப்படின்னா அது ஏன் நடக்குன்னு உட்காந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தேவ சமூகத்தில் உட்காந்து போராடுங்க. ஆண்டவர்கிட்ட ஜோம், ஆண்டவரே இந்த காரியம் ஏன் நடக்கு, எதுக்கு இந்த காரியம் லைஃப்பில் சரியில்லை, நான் எதில் தப்பாக இருக்கேன், நான் எங்கே சரி பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஆண்டவர் உங்களை சுறுசுறுப்புள்ளவனாக மாற்றுவார். நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்துட்டாரு. அதை சுதந்திரிக்கிறதுக்கு நாம் சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களா மாறணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, ஜோம் பண்ணுங்க, ரீசன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள், எக்ஸ்கியூஸ் தேடாதீங்க. தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணி நல்லா வேலை செய்யுங்க, சுறுசுறுப்பாருங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.